ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் கல்லுக்குள் கொஞ்சம் ஈரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா மகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காதல் பூமலை பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டீ கொடுத்துட்டு குடிப்பான்னு சொன்னால் நம்ம மகாவே உத்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. என்னடா இது, இப்படி ஒரு திடீர்னு இன்ப காட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மகாவும் பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. வாய் கம்முன்னு இருக்குமா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கத்து பார்க்க, இல்லை இன்றைக்கி தான் ட்ரெஸ் நீட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி தான் உங்கள் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திருடங்க, அதாவது நம்ம கௌதம் அனுப்பின திருடனுங்க இருக்கானுங்க. இருந்து சிலையை திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க உழைப்பை திருடுறது அவங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு சமயம். எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது இப்போலாம். அடுத்தவங்க உழைப்பை திருடுறதை தான் ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. திருடியாச்சான்னு கேட்க, அது மட்டும் இல்லைங்க, கௌதமோட அம்மா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம சூர்யா அங்கே இருக்கான், நீ எப்படியாவது திருடியே ஆகணும் அப்படின்னு அவங்க வேற தூண்டி விடுறாங்க. சகுனி தான் இதுக்கெல்லாம் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி கிட்ட ஒரு பக்கத்து போய் நெண்டி விட்டாங்க. அங்கே சூர்யா போயிட்டு பாருங்க, அங்கே போயிருக்கான், எதுவும் மகாவுக்காக போயிருக்கான் அப்படி இப்படின்னு ரொம்ப நெண்டி விடுறாங்க. உடனே மகா வீட்டில் எல்லாரும் நம்ம சூர்யாவை பூஜை பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, அவர் திருடுறதுக்கு சிலையை அவங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ, அதாவது சூர்யா அடித்து ஃபைட் பண்ணி காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். அந்த சீனுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எல்லாரும். திருடனுங்களும் ஆளுக்கு தெரிஞ்சே இவனுங்க வெயிட் பண்ணி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறானுங்க. இது என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.